ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன மசிமா வெயிலில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சமாவது நம்ம முகத்தில் சூரிய ஒளி வேணும். ஏன்னா இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்களேன், நமக்கு விட்டமின் டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு 40 வயசுக்கு மேலுள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆகட்டும், நமக்கு ஒரு ஒரு எலும்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் ரொம்ப அது ஹீல் ஆகுறதுக்கும் சரி, ரொம்ப சீக்கிரமாக அது எலும்பு முறிவுகள் ஏற்படுறதுக்கும் காரணமாகுது. ஏன்னா நம்ம எந்த நேரமும் 24 ஹவர்ஸும் ஏசிக்குள்ளேயும் சூரிய வெளிச்சத்தையே நம்ம பார்க்க மாட்டோம். கேட்டால் ஐயோ ஸ்கின் டார்க் ஆகிடும், சூரிய வெளிச்சத்துக்கு போனால் நமக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னே சொல்லிட்டு இருப்போம். ஸோ முக்கால்வாசி நேரம் வீட்டுக்குள்ளே உட்காந்து நமக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய விட்டமின் டி நிறைய என்ன சொல்ல விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதே இல்லை. ஸோ நான் எப்பவும் காலையில் ஒரு கொஞ்ச நேரம் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப ரொம்ப ரேராக தான் வரமாட்டேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த இடத்துலையோ ஆறு மொட்டை மாடியிலையோ நான் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். ஏன்னா அது நம்ம உடம்பு ஃபுல்லாக படட்டும்ட்டு. ஸோ அதனால தான் நானும் இன்னைக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சத்தை என் முகத்தில் படுற மாதிரி உங்ககிட்ட உட்காந்துருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறேன்னா, நேற்று நிறைய பேர் மன உளைச்சல் ஆகிருப்பீங்க இல்லையா? இந்த யூடியூபை ஃபாலோ பண்ணுற ஒரு சார்ட் ஆஃப் பீப்புள் இல்லையா? ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்களே. உண்மையாக நானும் ரொம்ப வருத்தப்பட்டேன். மனதளவில் எனக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்க தான் செஞ்சுது. உண்மையாகவே அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் மனதளவில் ரொம்ப மன உளைச்சல் இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு இந்த விஷயம் வந்து ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே தெரியும். ஏன்னா அப்போ இவங்க ரொம்ப யாருக்கிட்டேயுமே என்னவர் யாருக்கிட்டேயுமே பேச மாட்டார் என்ன தவிர அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்து ஒரு பரிதாபமாக தோணுச்சு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க முகம் தெரியாதவங்க கிட்ட ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து உட்காந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. நான் அந்த உறவே இல்லைன்னு அவர் சொல்லும் பொழுது இந்த அம்மா ஏன் இன்னும் வந்து ஒரு 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 என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு நினைவோடு இல்லாமல் இதை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமை அவங்க இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் தீபாவுமே ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசும். தீபாவும் சொன்னாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்க மசிமா, இந்த மாதிரி இருக்கக்கா என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு தெரியலம்மா, ஏன்னா இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். நம்ம சொல்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அக்செப்ட் பண்ணாமல் போது நம்ம சொன்னாலும் அது பிரயோஜனம் இல்லை, ஒரு வீணான ஒரு அன்வான்டான ஒரு விஷயம் வந்து. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் இவங்களை என்ன சொல்லி ஏமாற்றி வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் நேற்று ஒன்ஸ் ஃபார் ஆல் எல்லாத்திற்கும் இந்த வருஷ கடைசியிலே ஒரு முடிவு வந்துருச்சு உண்மையாகவே. ஏன்னா அந்த அம்மாவுடைய இயலாமையை பயன்படுத்திக்கிட்டு, அந்த அம்மாவுடைய கஷ்டத்தை பயன்படுத்திக்கிட்டு, அவங்களுடைய சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஒருத்தவங்க அவங்கள ஒரு மீடியமாக வச்சு மற்ற பெண்களை ஒரு கவர் பண்ணிக்கிட்டு ஒரு என்ன சொல்ல ஒரு தவறான ஒரு விதத்தில் எல்லா பெண்கள்கிட்டையும் அவங்க பழகியிருக்காங்கன்னும் போது அது உண்மையாக ரொம்ப எவ்வளோ பெரிய ஒரு குற்றம் இல்லையா? ஸோ என்ன பண்ண முடியுமில்ல, ஏன்னா அந்த அம்மா எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியம், ஏன்னா அந்த அம்மாவுடைய இயலாமை, அந்த அம்மாவுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்றது எண்ணத்தில் ஆண்கள் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த அம்மாவை அப்ரோச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இது பேர் வந்து நம்ம வந்து காதல் அன்பு அதெல்லாம் சொல்லி அந்த வார்த்தைகளை வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. நான் அது விரும்பலை. ஏன்னா ஒரு பொண்ணு ரொம்ப தெளிவாக சொல்லுது, ரொம்ப டேரிங்காக பேசுது, உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, உனக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னு ரொம்ப டேரிங்காக பேசுது. அவருடைய அந்த குரல்லே நமக்கு அந்த ஒரு பதட்டத்தை தெரியலாம். நான் ஒரு ஆடியோ கேட்டேன், அது ரொம்ப ரொம்ப நேரம் உள்ள ஒரு ஆடியோ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப அழகாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. டேரிங்காக கொஸ்டின் ரிப்பீட்டட் கேட்குது. அந்த குறிப்பிட்ட நபரால் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேச முடியல. ஸோ என்னன்னா அப்படியே கொஞ்சம் இதாகிறார். அப்போது எந்த அளவுக்கு வந்து பெண்கள் வந்து ஒரு ஏமாற்றப்படக்கூடிய இடத்துல இருக்காங்க பார்த்தீங்களா? என்னதான் படிப்பு வளர்ந்தாலும், என்னதான் சயின்ஸ் அதிகமாக இருந்தாலும், என்னதான் நமக்கு சுதந்திரங்கள் பெண்களுக்கு கொடுத்தாலும், இன்னும் பெண்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாத்திரமாக நினைக்கிற ஆண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஒரு சில ஆண்களும் இந்த மாதிரி ஏமாறக்கூடிய ஒரு சில பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் நான் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் ஒரு உறவை தேடுறோன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப யோசித்து தேடுங்க. அந்த உறவு நமக்கு தேவையா? அந்த உறவால் நமக்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா? அந்த உறவால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லாத போது அந்த உறவு எதுக்கு? நான் தனியாக தனித்தன்மையோட என்னுடைய சுயநலத்தோட நான் என் சுய கௌரவத்தோட சுய மரியாதையோட சுய ஒழுக்கத்தோட நான் தனியாக வாழும்போது நான் என்னுடைய ராஜாங்கத்தில் நான் ஒரு ஆளுநராக இருப்பேன், நான் ஒரு ராணியாக இருப்பேன். அதை விட்டுட்டு இன்னொருத்தருக்கு நான் ஏன் போய் என்னுடைய வயதான காலத்தில் நான் அடிமையான வாழ்வு வாழணும்? இப்போ அந்த அம்மா நிறைய சொல்கிறாங்க, நான் ஒரு வெளியே போனால் விட அவர் கொஷின் கேட்பாரு, வீடியோ எடுத்து போட சொல்லுவார். அது யார் அந்த உரிமையை கொடுத்தா?
இருக்கட்டுமே. கணவரா இருந்தாலுமே சரி, ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு பெண்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா அந்த பெண்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அது பேர் வந்து பொசசிவ்னஸ் கிடையாது, அது பேர் வந்து சந்தேகம். அப்போ அந்த பெண் கிட்ட பழகும் போதே அந்த பெண்ணை குறிச்ச ஒரு தவறான ஒரு ஒப்பீனியன் இருக்கு. ஸோ அதனாலதான் ஒரு சந்தேகம். தன்னை விட ஒரு இளம் வயது ஒரு பையன் கூட ஒரு பைக்ல போறதோ, இல்ல தன்னுடைய மகன் வயது உள்ள ஒரு பிள்ளை கூட ஒருத்தர் போகும்போது ஒருத்தன் எப்போ நீ வந்து அப்படி போன, எனக்கு அது ஒரு இது, அப்பவே அந்த உறவை கட் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல அந்த மனுஷன் தராதரம் உள்ளவனா இருக்க மாட்டான். ஏன்னா ஒருத்தருடைய மனதை நேசிக்கிறவங்க, ஒருத்தருடைய உண்மையா அந்த அன்பு உள்ளவங்க அந்த அன்புக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த ஆளும் அந்த ஃபெய்த்ஃபுல்லா இல்லை. அவருக்கு பின்னாடியும் ஒரு முகம் இருந்திருக்குன்றது நேற்று ரொம்ப வெளியரங்கமா வந்துருச்சு. இந்த உறவால அந்த அம்மா இழந்தது எவ்வளோ இல்லையா? தன் குடும்பத்துல உள்ள மரியாதை, தன் குடும்ப சொந்தக்காரங்களுக்குள்ள மரியாதை, நல்ல நண்பர்கள், இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல நல்ல ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இல்லையா? அவங்கள விட்டு தூரம் போயிட்டாங்களே. அதுவும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கேவலமான பேர் எல்லாரும் கொடுத்தீங்க இல்லையா? எவ்வளோ அசிங்கமா சொன்னீங்க. ஒரு பெண்ணுன்னோட பார்க்காம அந்த பெண்ணை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளோலாம் காயப்படுத்துங்க. எதுக்காக? இந்த ஒரே ஒரு கேரக்டரால. நேற்று அந்த அம்மா அவ்வளோ கதறி கதறி அழும்போதோட எத்தனை பேர் சிரிச்சிருப்பீங்க? எத்தனை பேர் என்ன சொல்லியிருப்பீங்க? இது வயசான காலத்தில் இதுக்கு தேவையா? பேரம் பேத்தியை பார்த்துட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க. இதை ஒரு பெண்ணுக்கு சொல்கிறீங்க. அதே அவருக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்களா? வயசான காலத்தில் நீ இதை பண்ணுறது சரியா? ஏன் உனக்கு பேரம் பேத்தியும் உன் பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய அக்கறை இருக்குன்னு நீங்கள் கேட்குறீங்களா? கேட்கல. ஒரு பெண்ணுன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க இல்லையா? பெண்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கக்கூடாது, பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும், வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும், நீங்கள் இல்லைன்னா உங்களை இது மாதிரி தான் ஏமாற்றுவாங்க, நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துக்கணும். ஆண்களை வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்கள் அவங்களுடைய சுதந்திரம், அவங்களுக்கு எந்த ஒரு அழுக்கோ கரையோ எது பட்டாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. அதை தொடச்சி போட்டுட்டு அடுத்த ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்களால் அப்படி போக முடியல. புரியுதா? இதுதான் நமக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளால யாராலையுமே போய் அவரை டேரிங்காக நம்மளால கொஸ்டின் பண்ண முடியல. நேற்று இவங்களுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிங்களே, அவ்வளோ கேவலமான வார்த்தைகள் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் போட்டிங்க. அவ்வளோ பேர் அங்கே போய் அவர் எத்தனை நாள் கமெண்ட் போட்டிருக்கீங்க? அவர் எத்தனை நாள் அழுதுருக்காரு? அப்போ எத்தனை பேர் அவரை திட்டிருக்கீங்க? ஏன் உனக்கு இந்த வயசில் இது தேவையா? நீ போய் உன் பிள்ளைய பார்க்க வேண்டியதானே, உன் குழந்தைகளை பார்க்க வேண்டியது, உன்னுடைய மகனுடைய திருமணத்தை பார்க்க வேண்டியது. சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லலை? நம்முடைய பார்வையை பார்க்கும் திறனே வித்தியாசமாக இருக்குது. நான் எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஒரு உறவு வருதுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. நம்பாதீங்க. நம்பி நம்மளுடைய அந்தரங்க விஷயங்களை பேசாதீங்க. ஒரு அன்போ ஒரு இதோ வந்து ரொம்ப அதிகமாக எடுத்த உடனே காட்டுறாங்கன்னா அந்த உறவை நம்பாதீங்க. அது பேர் லவ் பாம்பிங். அதாவது எடுத்த உடனே போடுறது, ரொம்ப அப்படியே நம்மளை வந்து அப்படியே திணறடிக்கிறது, திக்கும் காட வைக்கிறது. இந்த அன்பில் ஐயோ இவரை தவிர இந்த உலகம் வேறையே இல்லை, இவளை தவிர இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்ற ஒரு இல்யூஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துருவாங்க இல்லையா? அது ஒரு மாய பிம்பத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. நம்ம அதை யோசிக்க, நம்ம என்ன நினைக்கிறோம்னா கம்பேரிசன் பண்றோம். ஓ நம்ம அவர் கூட இருக்கும்போது அவர் எப்படி இருந்தாரு, நம்மளை கவனிக்கவே இல்லையே, நம்மளை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்கலையே, நம்மளை கேரே பண்ணலையே, இன்னைக்கு வேற ஒருத்தி கூட வாழ்றாரு, ஆனா இந்த மனுஷன் பாருங்க 24/7 நீ என்ன பண்றன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ எவ்வளவு என் மேல அன்பு அப்படின்னு நம்ம முட்டாள்தனமா நினைக்கிறோம். அது அன்பு கிடையாது. நம்மளை வாட்ச் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு அவங்கள கவனிக்கிறோன்றத நம்மளை இன்டைரக்டா நம்மளை செக் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம அவங்கள பத்தின உண்மைகள் எதுவும் எடுத்துட போறோமா, அவங்கள பத்தின விஷயங்கள் எதுவும் நமக்கு தெரிஞ்சிட போதான்ட்டு அவங்க இன்டைரக்டா என்ன பண்றாங்க, நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க எங்கேயாவது நம்ம ஒரு சந்தேகமா ஒரு வார்த்தைகள் நம்ம கேட்டுற போறோமோன்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கு முன்னாடியே சந்தேக கேள்விகளை நம்ம மேல போட்டுறாங்க. நம்மளை கேரக்டரை பத்தி நம்மளை ஒரு மாதிரி பேசிட போறாங்க. இல்ல நான் உன்னை தப்பா பேசல, உன்னை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுன்ற ஒரு அக்கறையில கேட்டேன் அப்படின்னு சொன்னவும் நம்ம ஒரு நிமிஷம் ஏதோ யோசிச்சா கூட இல்லை, ஓ அந்த பாசத்துல தான் நம்மளை கேட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துருது இல்லையா? நம்ம பேசினா கணக்கு கொடுக்கணும், நம்ம நின்னா நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம போனா வந்தா எல்லாம் கணக்கு கொடுக்கணும். அதே அந்த ஆண் உங்களுக்கு தெரியாம எத்தனை பெண்கள் கூட பேசியிருக்காரு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னதை நீங்க உண்மையா நம்புனீங்க இல்லையா? 5 வேளை தொழுன்னு அவர் நேத்து கூட நீங்க அழும்போது கூட எவ்வளவு முட்டாள்தனமா என்னத்தை சொல்லி அழுறீங்க? யாரும் அவரை குறை சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், என்னை உண்மையா நேசிச்சாரு. எவ்வளவு முட்டாளா இருக்கிறாங்களே. இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி எத்தனையோ பெண்கள் இந்த சேம் சிச்சுவேஷன்ல இருப்பீங்க. உங்களால வெளியில வந்து ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ முடியுமா? ஆனா அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்க கிட்ட வந்துட்டு ஐயோ ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் 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 எதுக்குங்க உங்களை ஏமாத்தணும்? நல்லவர் எதுக்குங்க தனக்குன்னு ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அதை ஏன் மறைக்கணும்? நல்லவர் எதுக்கு உங்களுக்கு தெரியாம வேற ஒருத்தவங்க கிட்ட நான் அவங்கள காதலிக்கவே இல்லை, அவங்க தான் நான் கேட்டேன், அந்த ஆடியோல நான் கேட்டேன், நான் அவங்கள லவ் பண்ணல, நான் எப்படியாவது வெட்டு விலகணும்னு நினைக்கிறேன், ஆனா அவங்க தான் என்ன கட்டாயப்படுத்துறாங்க, இது நான் என்னோட அம்மா மேல சத்தியமா சொல்றேன்னு சொன்ன ஆடியோ என் கையில கூட இருக்கு, நான் கேட்டேன்.
ஆனால் நம்ம அதை சொன்னோன்னா அது இன்னொருத்தவங்களுடைய விஷயத்துக்குள்ளே நம்ம ஏதோ பொறாமையில் சொல்கிறோம் நினச்சிருவாங்கன்னு தான் நான் ஒதுங்கி இருந்தேன். புரியுதுங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், நல்ல உறவுகள், நம்மளை நேசிக்கிற உறவுகள் சொல்லுதுன்னா அந்த கருத்துக்களை ஏற்றுக்கோங்க. புரியுதுங்களா? காதலுக்கு கண் இல்லை தான், ஒத்துக்கிறேன். அது வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். நம்ம ஒரு வயசு முதிர்ந்தவங்க, ஒரு தடவை காயப்படலாம், 2 தடவை காயப்படலாம். காயப்படுறதே நம்முடைய தொழிலாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய உடம்பு எவ்வளவு தாங்கும்? எவ்வளவு தாங்கும்? அது ஒரு மெஷின் மாதிரி தான். எவ்வளவு தாங்கும் சொல்லுங்க? நேற்று எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருப்பீங்க. உங்களை நேசிக்கிறவங்க நேற்று உங்களால் எவ்வளோ பேர் மன உளைச்சல் இருப்பாங்க. ஐயோ அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டாங்களா, நல்லா இருக்காங்களா, இப்படி ஒருத்தன் ஏமாத்திட்டானே, அவனை என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. மேபி சொல்ல முடியாது, அந்த ஆள் நேற்று நைட்டு கூட உங்களை ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா காலையில் உங்களை போஸ்ட்டை பார்த்தப்போ நான் யோசித்தேன், கண்டிப்பாக அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவருடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு அவர் மற்றவங்க மேலே ஒரு பழியை போட்டுட்டு தான் நல்லவன் சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் மறுபடியும் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு உறவால் பலதரப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இழந்துட்டீங்க. ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்த ஒருத்தர் கெட்டவராக போயிட்டாருன்னா நம்மளும் அப்படி போகணும்னு சொல்லலை. அதுக்காக இன்னொரு உறவை தேடுறது கெட்டதுன்னு நான் சொல்லலை. ஆனால் அது இந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனபாரத்தை கொடுக்குறா, அப்போ அந்த ஒரு உறவால் என்ன பிரயோஜனம் இல்லையா? தேவையே இல்லைல்ல. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒருத்தவங்க ஒரு 4 தக்காளி பழத்தை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் அழகாக ஒரு தக்காளி சட்னி பண்ணுறீங்க. நான் கொடுத்த 4 தக்காளி பழத்தை விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு கெட்டுப்போன தக்காளி பழத்தையும் 5ஆ சேர்த்து போட்டு நீங்கள் தக்காளி தொக்கு பண்ணும் பொழுது என்ன ஆகுது? அந்த 4 தக்காளி பழத்தோடைய டேஸ்ட் இந்த கெட்டுப்போன ஒரு தக்காளி பழம் ஃபுல்லாகவே மாற்றிடுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுது? ஃபுல் அந்த தக்காளி சட்னி உங்களுக்கு எப்படி இருக்குது? கெட்டு போனதாகவே இருக்குது. அப்படி தான் வாழ்க்கையில் 4 பேர் உங்ககிட்ட இல்லை, 400 பேர் உங்ககிட்ட நல்லது சொன்னாலும் இந்த ஒரு கெட்டு போன தக்காளியை, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தூக்கி போடாமல் அதை உண்மைன்னு நம்பிட்டு இந்த 400 உறவுகளையும், இந்த 400 நல்ல உள்ளங்களையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூக்கி தூரம் போட்டுட்டீங்க. இந்த 4 விதமான பேச்சுகள் எதையுமே நீங்கள் கேட்க விரும்பல. கண்மூடித்தனமாக இந்த ஒரு தக்காளி பழம் எனக்கு வேணும், இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அது கெட்டு போனதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய மனசு அது ஏற்கலை சரியா? ஏற்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி காரியங்களில் போய் விழுந்துடுறீங்க. நிறையா பெண்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செய்து தனிமையில் இருக்கீங்கன்னா உங்கள் தனிமையை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆண்கள் வருவாங்க, நிறையா விஷயங்கள் தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு அது என்டர்டெயின்மெண்ட் இல்லை. உங்களுடைய கண்ணீர் பார்த்தீங்களா, உங்களுடைய வேதனையை பார்த்தீங்களா? உங்கள் அளவுக்கு அவங்க யாரும் வேதனைப்படவும், உங்களை உண்மையாக ஒரு உறவு நேசிச்சா உங்களை எந்த இடத்துலையும் அந்த உறவு விட்டு கொடுக்காது. உங்களை பிடிக்கலன்னா அது ஒதுங்கி போயிடும். அதுதான் உண்மையான உறவு. காதல், உண்மையான அன்பு ஒரு நாளும் காயப்படுத்தாது. லவ் நெவர் ஹர்ட்ஸ். லவ் வந்து ஒன்லி ஹோப் மட்டும்தான் கொடுக்கும். உண்மையான காதல் நம்பிக்கையை மட்டும்தான் கொடுக்கும். நம்பிக்கை இல்லாத ஒரு காதல், நம்மளை காயப்படுத்துகிற ஒரு காதல், அது எந்த வயசில் வந்தாலும் சரி அதை தூக்கி போடுங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, உங்கள் சுய ஒழுக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த ஒரு உறவுக்காக விட்டுட்டு பைத்திய மாதிரி சுற்றுனீங்களே, யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கடைசியில் என்ன கிடைச்சிது? காயம் தானே. மறுபடியும் உங்களை ஏமாத்த உறவுகள் வரும். இந்த மாதிரி நிறைய பெண்கள் சொல்கிறேன், ஒரு சிச்சுவேஷனை விட்டு வரும்போது அதை கன்சோல் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வருவாங்க, இல்லை ஒருத்தி வருவா, வந்து என்ன பண்ணுவா? மறுபடியும் உங்களுக்கு அதே வலியையும் அதே பெயினையும் கொடுத்துட்டு போவாங்க. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பின்னாடி உள்ள உங்கள் சொசைட்டியை பாருங்க. தனியாக வாழுங்க. உணர்ச்சிகள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். எனக்கு இருக்கும், குழந்தைகளுக்கும் இருக்கும், மிடில் கிளாஸ் பெண் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளுக்கும். உணர்ச்சி இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது. பட் அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கையில் இருக்கணும். புரியுதுங்களா? அதை முதல்ல யோசிச்சுக்கோங்க. எனக்கு ஒரு உணர்வு, எனக்கு ஒருத்தவங்களை போகும்போது ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு வருன்றது ஒரு மனிதனுடைய இயல்பு. அந்த உணர்ச்சிகளையும் அந்த உணர்வுகளையும் நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறேன் இருக்கு, அதை நான் எந்த பக்கத்தோட பார்க்குறேன் இருக்கு. அதுதான் என்னுடைய கட்டுப்பாடு. நான் கட்டுப்படுத்தணும். என் மனசுலையும் என் உணர்வுகளையும் நான் கட்டுப்படுத்த கற்றுக்கணும். புரியுதுங்களா? அது கட்டுப்படுத்த முடியலையா? அதுக்கு என்ன வழி இருக்குது பாருங்க. உங்களுடைய மத சார்பான விஷயங்களை போய் உங்கள் மனசை பகுதி கொடுங்க. இல்லை வேற உங்களுடைய வீட்டில் உள்ள ஒர்க்கில் பாருங்கள். நீங்களா எத்தனை நாள் இருந்திருப்பீங்க? இந்த ஒரு உறவால் நம்ம எல்லாரும் பார்த்தோம் இல்லையா? இந்த ஒரு உறவால் அவங்களா இருந்தாங்களா? இல்லவே இல்லை. நேற்று கூட அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க, நம்மெல்லாம் வருத்தப்படுறோம். யோசிச்சு பாருங்க. இதுதான் நீங்களா வாழுங்க. எந்த ஒரு உறவுக்காகவும் உங்களுடைய தனித்தன்மையை இழந்துடாதீங்க. நீங்க யாருன்றதை நீங்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகா கடவுள் படைச்சிருக்காரு இல்லையா? எவ்வளவு அழகாக கௌரவமாக என் மகனோ இந்த உலகத்தில் வாழட்டும். கடவுள் நமக்கு எவ்வளோ வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? நம்ம எந்த நேரமும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே போய் நம்முடைய லைஃபே வந்துட்டு நம்ம கெடுத்துக்கிறோம் இல்லையா? மற்ற 2 பேர் வாழ்கிறத பார்த்துட்டு நம்ம லைஃப்பும் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி இந்த கப்பிள் கோல்ஸ் பார்க்குறோம் கிடையா?
கிடையாதுங்க. அது பார்க்குறதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறதோ இல்லை நம்ம விட பக்கத்து வீட்டில் பார்க்குறதோ அதெல்லாம் நிஜங்களாக இருக்காது. ஒரு எல்லா இடத்துலையும் வந்து என்ன சொல்ல குறைகள் இருக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் முடிஞ்சால் அந்த பிரச்சனைகளை மேற்கொண்டு அந்த குடும்பத்தை கட்டி காக்கணும். முடியலையா அதை விட்டு ஒதுங்கி போனாலும் தனியாக வாழுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழுங்க. பிள்ளைகள் இல்லையா பரவாயில்ல, வேறு எது விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்துலலாம் ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா முடங்கி போய் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. இந்த காலத்தில் அப்படி கிடையாது. பெண்களுக்கு பல விதமான வாய்ப்புகள். ஏன் இந்த யூடியூப் இருக்கு, எவ்வளவு திறமைகளை நீங்க காட்டலாம். உங்க திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இது எவ்வளவு ஒரு அழகான பிளாட்ஃபார்ம் இல்லையா இந்த யூடியூப். ஏன் நீங்க தனிமையை போக்குறதுக்கு அழகா லைவ் போடலாம். உங்களை நேசிக்கிற உறவுகள்கிட்ட நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கலாம். யாரும் கேட்க போறது 24/7 நீங்க போட்டுட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க பார்க்கலாம் இல்லையா. நல்ல பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல சொற்பொழிவுகள் அதை என்ன சொல்ல நம்முடைய அந்த மத சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கலாம். எதுலயோ நம்ம மைண்டை வந்து டைவெர்ட் பண்றதுக்கு இப்ப எத்தனையோ விஷயங்கள் இருக்கு தெரியுமா. நான் சொன்னேன் ஒன்று சொல்லட்டுமா, எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் 40 வயதுக்கு மேல எவ்வளவு கஷ்டமான நோய் நொடிகளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா. எவ்வளவு அருமையான உறவுகளை இழந்துட்டு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா. எவ்வளவு பேர் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கடவுளே எனக்கு ஆயுசை எப்படியாவது கொடு, என் குழந்தைகளை நான் வளர்க்கணும், எனக்கு இந்த வலி தாங்க முடியல, என் உயிரை எடுத்துக்கோ, இப்படி சொல்ற உறவுகள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா. ஆனால் நம்ம அது எல்லாத்துலேயும் இருந்து கடவுள் நம்மளை அழகாக இவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பராக வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்ம மேலே ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோன்றதை நம்ம யோசிக்கணும். நீங்கள் மனசு வருத்தப்படுறது இல்லாமல் மற்றவங்களையும் உங்களை நம்பி இருக்கிற உறவுகளுக்குள்ளேயும் நீங்கள் காயப்படுத்துறீங்க இல்லையா. எவ்வளவு கஷ்டம் இல்லை. நேற்று எத்தனை பேர் வருத்தப்படுவீங்க. நான் வருத்தப்பட்டேன், நான் உண்மையாக வேதனைப்பட்டேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. பட் நான் பேசலை, நான் எதுவும் பண்ணலை. பட் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. நான் ரொம்ப லேட்டாக நான் தூங்கும் பொழுது 1-2 மணி அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அவ்வளவு வருத்தம். ஹவர்ஸ் கணக்கில் பைத்தியக்காரி மாதிரி தனிமையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழும்போது அங்க துடைக்கிறதுக்கு கூட கரங்கள் இல்லை. ஆனா நம்ம அதே நீங்க மீடியால இருக்கிற நீங்க யூடியூப் உறவுகள் எவ்வளவு இல்லை, அம்மா தைரியமா இருங்க, மனம் கலங்காதீங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி உறவுகள் கூட இல்லாம தனிமையில உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பீங்க இல்லையா. தயவு செய்து உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சில உறவுகள் உங்களுக்கு பாரமா இருக்கா, உங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கலையா, இந்த வருஷத்தோட அதை தூக்கி போடுங்க. நீங்க திருப்தியா இருங்க, நிம்மதியா இருங்க. புரியுதா? இது உங்க வாழ்க்கை. இது இன்னொருத்தருக்காக உங்க சந்தோஷத்தை நீங்க இழக்காதீங்க. உங்க வாழ்க்கையை இன்னொருத்தர் கையில கொடுத்துட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அவரு இஷ்டத்துக்கு உட்கார்ந்து வளைக்கிறதுக்கும் அவ இஷ்டத்துக்கு உட்கார்ந்து வளைக்கிறதுக்கும் இது உங்க வாழ்க்கை இல்லையா. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கையை நீங்க விருப்பப்பட்டபடி சந்தோஷமா வாழுங்க. பட் எப்படி வாழ்ந்தாலும் சரி சுய ஒழுக்கத்தையும் உங்க சுய மரியாதையும் சுய தன்மானத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. மறுபடியும் சொல்ல, தன்மானத்தை இழந்து ஒரு வாழ்க்கைனா அப்படி ஒரு வாழ்க்கை வாழவே தேவை கிடையாது. இது எனக்குள்ள தன்மானம் என் பிறப்பிலே உள்ளது. என்னுடைய சுய ஒழுக்கம் என் பிறப்பிலே என் பெற்றோர்களா எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. என் சமுதாயம் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். இந்த சுய ஒழுக்கம் அதை நான் கீப் அப் பண்ணணும். சுயமரியாதை அது என் கூடயே வளர்றது. அந்த சுயமரியாதையை யாரோ ஒருத்தன் காட்டுறது அன்புக்காக காட்டக்கூடாது. இன்னும் என்னென்னலாம் நடக்குமோ நமக்கு தெரியாது. என்னென்னலாம் பேசியிருப்போது சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நான் ஒரு ஃபன்னா இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து அந்தாலும் ஏதாவது வீடியோ போடுவானோ அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கு. ஒரு சிலர் தான் உண்மையா வேதனைப்படுவாங்க. பட் நீங்க எவ்வளவு காயப்படுறீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ். உங்களுக்கு அது ஒரு பெயின். மறந்துடாதீங்க. மறுபடியும் உறவுகளுக்குள்ள போய் சேராதீங்க. தவறான உறவுகள் வேண்டாம். ஒருத்தரை பழி தீர்க்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை நீங்க பேர்ன் பண்ணிக்காதீங்க. வேண்டாம். புரியுதா? உங்க கண்ணெதிரே ஒருத்தர் அவர் வாழ்றாரா, வாழ்ந்துட்டு போறாரு. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. இதே மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கலாம். கண்ணெதிரே கணவர் வேற ஒரு பெண் கூட இல்ல மனைவி வேற ஒரு ஆண் கூட உறவுக்குள்ள போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நிர்கதியா நிக்கிற எத்தனையோ ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் வரை என்னை வரைக்கும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காரோ அந்த காலம் வரை நீங்க இந்த பூமியில வாழ்ந்துதான் ஆகணும். அதுக்கு என்ன விஷயங்கள் அதை பாருங்க. உங்க நலன்ல நீங்க அக்கறை காட்டுங்க. உங்களை நீங்க முதல்ல நேசிங்க. நீங்க உங்களை பார்த்தீங்களா? போய் நின்று முதல்ல உங்க கண்ணாடியில உங்களை பாருங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேனா? நான் நல்லா சாப்பிட்டேனா? நான் நல்லா தூங்கி இருக்கேனா? நான் முதல்ல என்ன நேசிச்சிருக்கேனா? முதல்ல பாருங்க. முதல்ல நீங்க உங்களை நேசிங்க. நீங்க உங்களை நேசிச்சிங்கன்னா மற்றவங்க உங்களை காயப்படுத்த நீங்க விட மாட்டீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? தயவு செஞ்சு சொல்றேன், எல்லா ஆண்களுக்கு பெண்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி வர உறவுகள், ஒரு வயசுக்கு மேல வர உறவுகள் உங்களுக்கு சரியில்லைன்னா தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது உறவுகள் வந்தா கூட வேண்டாம். ஒரு சில உறவுகள்னா இதுக்கு மேல இந்த உறவுகள் நமக்கு தேவைப்படாதுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. டீசன்ட் வேல ஃப்ரெண்ட்ஷிப் தப்பு கிடையாது. நண்பர்கள் எவ்வளோ வயசானாலும் வச்சுக்கலாம்.
தப்பு கிடையாது. ஆனா அதை தாண்டி ஒரு உறவு, அதை தாண்டி ஒரு திருமண பந்தம், அந்த மாதிரி உறவுக்குள்ள போகாதீங்க. அது நம்மளால டாலரேட் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா முகங்களும், நம்ம பார்க்குற முகங்கள் எல்லாம் உண்மையான முகங்கள் நம்ம சொல்ல முடியாது. முகமூடி போட்டுக்கிட்டு நம்ம கூட சுற்றுற உறவுகள் இருக்காங்க. நம்ம அழுற மாதிரி நம்ம கிட்ட நடிப்பாங்க, அவங்க உண்மையா அழுறாங்களான்னு தெரியாது. நீங்க அந்த பார்க்குற 10 நிமிஷம் வீடியோ காலில் இருக்கிற முகம் உண்மையா இருக்காது, அது உங்களை கிட்ட காட்டுற நடிப்பா இருக்கலாம். என்னைக்கு ஒரு உறவுக்குள்ள அவங்களுடைய குடும்பத்தை பத்தி, அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பத்தி காட்டுறாங்களா, அப்ப நம்புங்க. அவங்க எல்லாத்த பத்தி சொல்றாங்களா, நம்புங்க. அதை தாண்டி எல்லாத்தையும் மறைச்சு அவங்க சொல்றதெல்லாம் உண்மை நம்பாதீங்க. ஒரு சில விஷயங்களை புத்திசாலித்தனமா, இதுக்காக ஒரு பெரிய ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் எல்லாம் வைக்க வேண்டாம். நீங்களே யோசிச்சா போதும். இந்த உறவு இந்த டைம்ல நம்ம கிட்ட பேசா, மற்றவங்க பேசுறாங்க, நம்ம கிட்ட பேசுறாங்க, இல்ல ஒருத்தர்கிட்ட தொடர்பு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றாங்களா, அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கான்னு பாருங்க. நீங்க உடனே போயிட்டு அந்த ஆள்கிட்டே சொல்லிட்டு உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, அது என்னவா இருக்கும், உடனே அந்த ஆள் திருப்பி சொல்வாரு, அவளுக்கு என் மேல பொறாம, அவ என்ன பார்த்தா உனக்கு தெரியாது இல்ல, அது நான் அவளை வேண்டான்னு பிளாக் பண்ண பார்த்தேன், அதனால அவ அப்படி சொல்றா அப்படின்னு நம்மளை ரொம்ப லெகுவா ஏமாத்திடுவாங்க. அதாவது நம்ம சிலர் ரொம்ப ஈஸியா ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கை அழகானது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணுன்றது நீங்க முடிவெடுங்க. தயவு செஞ்சு தேவையில்லாத உறவுகளுக்குள்ளேயும் தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ளும் போகாதீங்க. இந்த வருஷத்தோட இந்த மாதிரி பாரத்துல கஷ்டத்துல இருக்க எல்லாரையும் சொல்றேன், தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. தனிமையா கௌரவமா வாழுங்க. கஞ்சி குடிச்சாலும் சந்தோஷத்தோட குடிங்க. மன நிறைவோடு இருங்க. உங்களுடைய மன சமாதானம் உங்களுக்கு இருக்கா பாருங்க. எத்தனை பேர் மன நிறைவோடு இருக்கீங்க? எவ்வளோ பெரிய ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தாலும் ஒரு அடிமை வாழ்க்கை வாழாதீங்க. மன நிறைவு இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதியா மூச்சு விட முடியுதா, ஒரு மாதிரி இருட்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்குமா, அப்புறம் அந்த உறவால என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் இருக்கணுங்க, சுதந்திரம் இருக்கணும். அந்த சுதந்திரம் நமக்கு எப்படி இருக்கணும்னா, சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சிலர் போய் தவறான வழியில, அது சொல்லலை. அந்த சுதந்திரம்ன்றது நம்மளை பாதுகாக்கிற சுதந்திரமா இருக்கணும், நம்மளை காயப்படுத்தாத சுதந்திரமா இருக்கணும். புரியுதுங்களா? நமக்கு கொடுக்குற அந்த அன்பும் நம்மளை பாதுகாக்கிற அன்பா இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? நான் எல்லாருக்கும் சொல்ல, மறுபடியும் உங்களுக்கும் நான் சொல்றேன், மறுபடியும் போய் எந்த உறவுக்குள்ளேயும் போய் விழுந்துடாதீங்க. இந்த உறவு மறுபடியும் உங்களை தேடி வந்தா ஏத்துக்காதீங்க. இது சொல்றது அத்தனையும் போய். நான் தெளிவா சொல்றேன். நான் உங்களுக்கு ஆடியோ போட்டு காட்ட விரும்பல, என்கிட்ட இருக்கு ஒரு ஆடியோ. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு வருத்தப்படுவீங்க. அப்படி இருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ அழகா கேக்குது, பதில் சொல்ல முடியல, குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை நீங்க வாழுங்க, அழாதீங்க. அதாவது உபயோகம் இல்லாததுக்காக அழாதீங்க. தவறான உறவுகளுக்காக உங்க கண்ணீரை வேஸ்ட் ஆக்காதீங்கன்னா. ஏமாந்துட்டோன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஏமாறல, கடவுள் உங்களை காப்பாத்திருக்காருன்னு நினைங்க. அந்த மாதிரி ஒருவேளை அந்த தவறான உறவை நீங்க நம்பி போயிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை என்ன ஆயிருந்திருக்கும்? கடவுள் உங்களை ஏதோ ஒரு இடத்துல உங்களை நேசிச்சதாலதான் உங்களை காப்பாத்தினாருன்னு மறந்துடாதீங்க. எல்லாருக்கும் சொல்றேன், இந்த மாதிரி இடத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், முடிஞ்ச அளவுக்கு போராடி அதை விட்டு வெளியே வந்து தனிமையா சந்தோஷமா வாழுங்க. நிறைய திறமைகள் இருக்கு. படிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது ஒரு வேலைக்கு போங்க. ஸ்கூல்ஸ்ல போய் வேலைக்கு கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. இல்லையா, இந்த மாதிரி யூடியூப்ல அழகழகான உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை போடுங்க. உங்களுக்கு ஒரு வருமானமும் வரும், அட் சேம் டைம் உங்களுக்கு அந்த லோன்லினஸும் போகும். மறந்துடாதீங்க, இந்த வாழ்க்கை உங்களோடது. இன்னொருத்த கையில கொடுத்து இஷ்டத்துக்கு வளைக்க விட்டுறாதீங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை ரொம்ப அழகானது. சந்தோஷமா வாழுங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் இந்த மாதிரி கஷ்டமான பாதையில போறாங்கன்னா தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க. அதே வாழ்க்கை நமக்கு வரலாம், எனக்கு வரலாம், என்னுடைய தாய்க்கு வரலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு வரலாம். அதை மறந்துடாதீங்க. புரியுதா? யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம குடும்பத்துல நம்ம ஒருத்தவங்களை பார்த்து கிண்டல் பண்றோம்னா, நம்மளை பார்த்து கிண்டல் பண்ற நாள் கூடிய சீக்கிரம் வரும். அதை மறந்துடாதீங்க. முடிஞ்சா ஒருத்தவங்களுடைய துக்கத்துல பங்கெடுத்துக்கோங்க. துக்கத்துல பங்கெடுக்க முடியல, ஒதுங்கி போயிடுங்க. அவங்களோட துக்கத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படாதீங்க. மேல எல்லாத்துக்கும் மேல ஒரு சக்தி இருக்குன்றதை மறந்துடாதீங்க. அது நம்மளை தண்டிக்க ஆரம்பிச்சா நம்மளால திரும்பி விட பார்க்க முடியாது. புரியுதுங்களா? வாழ்க்கை வாழுங்க. வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். புரியுதுங்களா? நம்மளோட கஷ்டத்துல இருக்கிறவங்கள பாருங்க, அப்புறம் உங்களை பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையோட வேல்யூ என்னன்றதை. மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல. முடிஞ்சா இன்னைக்கு 4 மணி லைவ்ல சந்திக்கலாம். இதுல ஏதேனும் மாற்று கருத்துக்கள் இருந்தா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு போடுங்க. நான் அதை ஏதாவது விளக்கம் கொடுக்க முடிஞ்சா கண்டிப்பா விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.